இயேசு கடவுள்னா அந்த கடவுள் எப்படியா சாக முடியும்? எது கடவுள் செத்துட்டாரா? அந்த கடவுளை கேவலப்படுத்தாதீங்க. தண்டனை வாங்கி செத்தா எல்லாம் கடவுளாக முடியாது. அந்த இயேசுனால அவரையே காப்பாற்ற முடியல. அவர் உங்களை வந்து காப்பாத்துவாரா? இயேசுலாம் ஒன்னும் சாகல. அவர் மாதிரியே வேற ஒரு ஆளை தொங்க விட்டாங்க. ஐயோ பாவம், பரிதாபமா தொங்க விட்டாங்களேப்பா. இப்படி எந்த ஒரு அடிப்படை உண்மையும் தெரியாம, அதாவது இயேசு யார், அவர் எதற்காக வந்தார், அவர் யாருக்காக மரித்தார் அப்படின்னு எதுவுமே தெரியாம பேசுறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இயேசுன்னு ஒருத்தர் இருந்ததாகவும், அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்ததாகவும், அவர் பல அற்புதங்களையும் செய்து அவர் ரொம்ப ஞானமா இருந்ததாகவும், அவரை பாண்டியஸ் பைலேட் அப்படிங்கிற ரோம கவர்னருடைய அரசாட்சியில சிலுவையில அரைஞ்சு கொன்னாங்க அப்படின்னு இயேசுக்கும் அவருடைய போதனைகளுக்கு சம்பந்தமே இல்லாத பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை கடவுள்னு சொல்லி அவருடைய சீடர்கள் பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணினதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்தார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த நிகழ்வுகள், இந்த சிலுவை மரணத்தை பத்தி இயேசு பிறப்பதற்கு 1000 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளும் ஒரு ராஜாவும் குறிப்பிட்டிருக்காங்க. சங்கீதம் 22 எழுதுறது தாவீது ராஜா 1000 வருஷத்துக்கு முன்பதாக. இது அவருடைய சிலுவை மரணத்தின் போது நடந்த சம்பவம். அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஆரம்பிக்கும். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும் சரி, அனுபவிக்கவே கூடாத ஒரு சித்திரவதைய, ஒரு பாட இயேசு ஏன் அனுபவிச்சார் அப்படிங்கறத ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல 53ஆம் அதிகாரத்துல தெளிவா பேசியிருக்கிறாரு. இந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய சிலுவை மரணத்தை பற்றினதுதான். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவம் பண்ணது இயேசு இல்ல, பாவம் பண்ணது நம்ம. அக்கிரமம் பண்ணது அவர் இல்ல, அக்கிரமம் பண்ணது நாம. அசிங்கத்தை எல்லாத்தையுமே செஞ்சது நாம, ஆனா அசிங்கப்பட்டது அவரு. கேவலமான காரியங்கள் செஞ்சது நம்ம, ஆனா கேவலப்பட்டது அவரு. நம்மளுக்காக நிர்வாணமா தொங்குனவருங்க அவரு. அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நம்ம, ஆனா அனுபவிச்சது அவரு. சாக வேண்டியது நாம, ஆனா செத்தவர் அவரு. ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லாரி உங்க பின்னாடி வந்து மோதுதுன்னா உங்களை பெத்த உங்க அப்பா பார்த்து சும்மா இருப்பாரா? தான் இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை தள்ளி விட்டுட்டு அவர் இறக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு. ரோட்ல நிறைய பேர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, மத்த கடவுள்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கும். இவரே உங்களை உண்டாக்கினவர், அந்த உரிமையில தான் அவர் உயிரை கொடுத்தார். அவர் உங்களை உண்மையா நேசிக்கிறாரு. God loves you a lot. Please accept him. He is the only way to heaven. He can alone forgive your sins. அவர் ஒருத்தர் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். Accept him. Be saved.